வந்து உன்னை வெட்டுவோம் கொத்துவோம் காண்டவர்கள் அடிப்போம் கூட காலமே விடிய காலமே 2 மணிக்கு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். பொறுத்த வரைக்கும் இந்த வால்வெட்டுகள் முக்கியமாக இந்த இழிவில் பகுதிகளில் தான் இந்த வால்வெட்டுகளை ஓஎஸ்சி வந்து விஜயபாலன் நினைக்கிறேன். சமாதானமாக போகிறதுக்கு இந்த வேலி பிரச்சனை இல்லை தானே, அப்போ அவை சமாதானமாக போகிறதுக்கே இல்லாது இவர்களை பாராளுமன்றத்தில் போகிற ஆண்டு முதல் நாள் இந்த மரண அச்சுறுத்தல் தொடர்பாக வடக்கில் இருக்கிற கழிவற்ற வேண்டிய இதுகளில் வந்து முக்கிய இன்றைய தினம் தெல்லிப்பள்ளி போலீஸ் நிலையத்தில் எங்களுடைய வைத்தியர் அர்ச்சுனா மற்றும் காவல்துறை அவர்கள் வந்திருக்கணும். என்ன காரணத்துக்கு வந்திருக்கோம்ன்ற விடயத்தை தான் காலேஜை தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் டாக்டர். நேற்றைய தினம் பல குரல் பதிவுகளை வெளியிட்டிருந்தீர்கள். அது சம்பந்தமாக இன்றைய தினம் மட்டுமில்லை கணக்கிற்கு கோர்ஸ் கொடுக்கணும். ஓகே, அது தொடர்பாக இன்றைய தினம் தெல்லிப்பளை போலீஸ் காரியாலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. என்ன உள்ள இடம் பெற்றது, இவ்வாறான விடயங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் வந்து நேற்று காலம் முன்னாத்து காலமே விடிய காலமே 2 மணிக்கு வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு போலீஸார் சரியான வகையில் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த வாய்ஸ் நம்பர் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு அதை அவர்கள் எனக்கு கால் பண்ணியிருந்தேன். இந்த 10 காலுக்கு வர சொல்லி நான் 10:30 இங்கே வந்துட்டேன். வந்த பிறகு ஓஎஸ்சி வந்து விஜயபாலன் நினைக்கிறேன். ஓஎஸ்சி வந்து என்ன கொடுத்த ஃபஸ்ட்டாக கதைச்சவர் இந்த விஷயத்தை சமாதானமாக கொண்டு போக போகிறீங்களான்னு கேட்டவர். அப்போ நான் இதை சமாதானமாக போகிறதுக்கு இல்லை அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து உன்னை வெட்டுவோம் கொத்துவோம் காண்டவர்கள் அடிப்போம் மூக்குடைப்போம் கால் உடைப்பம்ன்றது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான பிரச்சனை, ஒரு கொலை அச்சுறுத்தல். இப்போ உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வால்வெட்டுகள் முக்கியமாக இந்த இழிவில் பகுதிகளில் தான் இந்த வால்வெட்டுகள் அது எல்லாம் கூட இவர் வெளி தெற்கு பிரதேச சபை இழிவில் சேர்ந்த ஆக்கள் தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து இந்த தாதா குழுக்களோட அதோட சம்மந்தப்பட்ட ஆக்களோட இந்த ஆவா குரூப்புகள் அதோட சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அதில் நான் போலீஸார்கிட்ட சொன்னேன், இதில் எனக்கு வந்து இதில் சமாதானமாக போகிறதுக்கு வேலி பிரச்சனை இல்லை தானே, அப்போ அவை சமாதானமாக போகிறதுக்கே இல்லாது இவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்தி எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஓஎஸ்சி வந்து என்னோட கூப்பிட்டு கதைச்சவர், அதுக்கு பிறகு அவையும் கூப்பிட்டு கதைச்சவர். அப்போ அவர்கள் என்னோட கேட்டவர்கள் சேரண்டு சொல்லித்தானே உங்களோட கதைச்சினாங்கள், சேரண்டு மரியாதை தானே கதைச்சினாங்கன்னு சொல்லி கதைச்சவர். அதுக்கு பிறகு நான் ஒன்றும் கதைக்கல, நான் பேசாமல் இருந்தேன். அதுக்கு பிறகு அவர்களுடைய சட்டத்திறனிகள் 3 பேரும் வந்திருந்தது. இந்த சட்டத்திறனிகள் 3 பேரும் வந்து சமாதானமாக போகிறதுக்காக என்னிட கேட்டவர். நான் அதை கணக்கெடுக்கவே இல்லை என்றது நீதிமன்றம் பார்க்க வேண்டிய பிரச்சனை. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெட்டுவோம் கொத்துவோம் என்று சொல்கிறது பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் ஆக்டில் வரும். அதை நான் அங்கே பார்த்துக்கிட்டோம். நேரடியாக அரெஸ்ட் பண்ணப்பட்டு அன்வைலபிள் கண்டிஷன் அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். நான் பாராளுமன்றத்தில் போகிற ஆண்டு முதல் நாள் இந்த மரண அச்சுறுத்தல் தொடர்பாக பாராளுமன்ற சிறப்புரிமை ஏற்படுத்தி அங்கேயும் பாராளுமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போய் அட்டர்னி ஜெனரல் வந்து நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி இந்த வழக்கை கொண்டு போக வேண்டியிருக்கோம். நாங்கள் வடக்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் அண்டில் நினைச்சு கொண்டிருக்கிறோம் உலகாலமும். ஸோ நாங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட் இங்கே வேறு நாடு ரெண்டு நினைச்சு கொண்டு தானே இவர்கள் இந்த கூத்தல் அடிக்கிற இங்கே போலீஸார் வேலை செய்ய மாட்டார், இங்கே நீதிமன்றம் வேலை செய்யாது, யாரையும் வெட்டலாம் குத்தலாம். அந்த சின்ன வேலையிலாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடி ஓடி கைகால் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு செஞ்சிருக்கணும். அப்போ அப்படி வடக்கில் ஒரு கலாச்சாரம், இந்த பால்வெட்டு கலாச்சாரங்கள் இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ இவன் நச்சு கொண்டிருக்கணும் என்னென்றால் பெரும்பாலான இந்த அரசியல்வாதி என்ற அடியாக நச்சு கொண்டிருக்கணும்டா வெட்டி போட்டு சிம்பிளாக இங்கே இருக்கலாம், ஒரு சாராயப்பத்திலும் ஒரு கொத்துரோட்டியும் கொடுத்து கொண்டு தப்பலாம்னு நச்சு கொண்டிருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு சீரியஸான இஷ்யூ. வடக்கில் இருக்கிற கழிவற்ற வேண்டிய இதுகளில் வந்து முக்கியமான கழிவுகளாக பார்க்குறேன். ஸோ இது தொடர்பாக நீதிமன்றம் சரியான நடவடிக்கை எடுக்கும். இந்த வால்வெட்டு கலாச்சாரம், இந்த ஆக்களை போடுறது, திரட்டி கொண்டு போய் அடிக்கிறது, இரவில் மோமூடியில் கட்டி கொண்டு போய் ஆக்களை சுடுறது, இந்த வேலையில் வந்து நான் நினைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் முக்கியமாக களஞ்செறியப்பட வேண்டியும். அது நான் தான் செய்ய மாட்டேன், நானே செய்கிறேன். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்து உங்கள் வருடத்தில் போடப்படும் முதல் வழக்கு. ஓகே, இன்றைய தினம் இந்த வழக்கு சம்பந்தமாக இனி நாங்கள் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொண்டே முற்படுத்துவார்கள். நீதிவான் தான் அதை முடிவெடுப்பார். தொடர்ந்து இதில் வைக்கிறதா இல்லாட்டி என்ன செய்யறதோ நீதிவான் முடிவெடுப்பார். ஓகே, நன்றி. இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி குழு கூட்டம் விடயங்கள் கலந்துரையாட போறீங்க. நான் நினைக்கிறேன் இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சொல்லணும் அரசாங்கத்தை கிடைச்ச ஒரு பெரும் வெற்றின்னு நினைக்கிறேன் நான். ஏனென்றால் அனுப்பப்பட்ட பணங்களில் 100% பணம் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கிறது. அது நேற்று எங்களுடைய கௌரவ இல்லை எங்களுடைய மதிப்புக்குரிய
கௌரவம் என்று சொல்லி பிரதீபன் அவர்களுடைய ஒரு அரசியல் அரச தராதரத்தையும் நான் நாசமாக்க விரும்புகிறேன். சம்பந்தப்பட்ட ஆக்கள் வந்து நாங்களும் கௌரவ உறுப்பினர்கள், நாங்களும் கௌரவர்கள். நீங்கள் குரல் பதிவில் பார்த்தா தெரியும், கடுங்கௌரவமாக வச்சிருக்கணும். அப்படி கடுங்கௌரவம் கொடுக்கக்கூடிய வலி தெற்கு பிரதேச உறுப்பினர்களையும் நான் ஒரு அரச உத்தியோகத்தரையும் சமமாக பார்க்க விரும்பல, அதை கௌரவம் என்று சொல்ல விரும்பல. அரசாங்க அதிபர் நேற்றைய தினம் என்னோட கதைச்சிருந்தார். உங்களுக்கு தெரியும், நானும் அரசாங்க அதிபரும் நேரடியாக பல தடவை குற்றச்சாட்டு இருக்கிறவர். ஆனால் நேற்று என்னோட தொலைபேசியில் கதைச்சிருந்தவர். அவர் சொல்றதுக்கு முன்னமே நான் அந்த சூரியன் எஃப்எம்ல நியூஸ் பார்த்தேன்னா, வடக்கு மாகாணம் வந்து அனுப்பின பணங்களில் பெருமளவான பணங்களை பாவிச்சிருக்கிறது என்றது. சின்ன சின்ன கேப்புகள் வரலாம், ஆனால் எல்லா முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டம் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் முன்னிலைப்படுத்தப்பட்டு நிற்கிறது. முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட்ட பணம் முழுமையாக செலவழிக்கப்பட்டிருக்கிற கேட்கல சரியான சந்தோஷம். ஸோ நீங்கள் அந்த சண்டலிப்பா டிஎஸ் மீட்டிங்கையும் பார்த்துருப்பீங்க. நான் பவானந்த ராஜாவோட எப்படி அந்த மீட்டிங்கும் சப்போர்ட் பண்ணாண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை குழப்பி அரசியல் செய்கிற இல்லை அரசியல், அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணி அரசியல் செய்கிறது தான் அரசியல். இப்போ அனுர அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு தலையடி ஏனண்டா, இவன் எங்கேன்னு பாவி எங்கே அவன் கொடுக்க ஆகிட்டா குளருவான், மானத்தை வேண்டுவான், எங்கள்ட ஓட்டை குறைப்பான்ன்றதுக்காண்டியே 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரியாக விலை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு வேணும். மற்றபடி போய் குழப்புறது, சபையில் மேசையில் அடிக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நேம் போட்டு எல்லாத்தையும் எடுத்து காலால் உடைச்சி போட்டு வாரது, அந்த மாதிரியான கேவலமான தமிழ் வெள்ளவட்டி அரசியல்வாதிகள் மாதிரி செய்ய நான் விரும்பலை. எந்த கட்சியில் எந்தக்காத ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நபர் இப்படி தொலைபேசியில் கேவலமாக இப்படி பிரச்சனை வருதுன்னு எனக்கு யாராவது இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு என்னுடைய கட்சி உறுப்பினராக இருந்தால் அவருக்கு வழக்கு போடுறது நானாக தான் இருக்கும். ஏன்னா கட்சியில் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கல அஃபிடவிட் சைன் பண்ணி தான், லோயரை கொண்டு அஃபிடவிட் சைன் பண்ணி தான் பண்ணினா கட்சியினுடைய பேரையோ கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பேரையோ அவமானப்படுத்துகிற மாதிரி கேவலமாக நடந்து கொண்டால் கட்சியே நடவடிக்கை எடுக்குமெண்டு. ஆனால் நாணமரியாதை உள்ள கட்சியில் தானே தமிழரசு கட்சியோ இந்த சைக்கிளோ இந்த சங்கோ ஏற்கனவே ஒட்டுக்குழுக்கள் ஆக்களை கொலை செஞ்சாக்கள் இந்த மண்ணுக்களை புதைச்சாக்களுக்கு வந்து மானமரியாதை எதிர்பார்க்கல. அது அவை இந்த மாதிரியான நான் நினைக்கல. அதில் 1-2 பாராளுமன்ற 1-2 பிரதேச உறுப்பினர்கள் எழுதியிருக்கிறார்கள். ராமநாதனுடைய வார்த்தை பிரியவும் உண்டு. வார்த்தை பிரியவும் பிள்ளைன்னா அந்த 2 பொம்பளை பிள்ளைகளை வந்து நான் பேசினான். நான் அதில் வடி எடுத்து பாருங்க, அம்மாண்டு தான் கதைக்கிறேன். எனக்கு எல்லாரும் அம்மா தான். ஆனால் இந்த சில கழுசடைகளையும் அம்மாண்டு கதைக்க வேண்டிய தேவை கொண்டு வந்திருக்கிறது. நான் அன்றைக்கு பார்த்தேன்னா மேனிப்பா மீட்டிங்கு முதல் விடிய வந்து எப்படி குளரை சண்டை பிடிச்சு பிரச்சனைப்பட்டேன். நாங்களும் பிரதேச உறுப்பினர் வந்து வந்திருந்து கொண்டு குளறி இந்த மாதிரியான கேவலமான வேலை செய்ய விட்டு அரசாங்கம் சப்போர்ட் பண்ண விட நான் ஒன்றும் கேட்கல. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை சப்போர்ட் பண்ண சொல்லி இந்த பிரஜாசக்தி போன்ற விஷயங்கள்லாம் உண்மையாகவே தேவையில்லாத ஆணிகள். ஆனால் அரசாங்கம் மேக்சிமம் செலவழிக்கிறத நாங்கள் விரும்பணும். அதாவது வடக்கு மாநிலத்துக்கு செலவழிச்சு இந்த ரோட், அந்த உங்களுக்கு தெரியும் வடக்கு மாநிலத்தில் அந்த அந்த எங்களோட இண்டோர் ஸ்டேடியம், கிரிக்கெட் கிரவுண்ட், அதெல்லாம் அப்படியே இவங்க குழப்பி நாசமாகுது. 2014ஆம் ஆண்டு மாநசபை வரைக்கும் குழப்பினா அதே வெள்ளவட்டி அரசியல்வாதம். இந்த ஒட்டுக்குழுக்களை இன்றைக்கு சனம் வெளியில் அனுப்புதோ அன்றைக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரும். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சனம் சற்று சிந்திக்கணும். இப்படி அந்த வசனங்களை பார்த்தீங்களா 100%. ஸோ அதையுமே இப்போ சொல்லிச்சின வேண்டாம், நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். முழு ரெக்கார்டிங்கும் போடல என்றால் படுகு விளமாக இருக்காது. அதனால தான் தங்கண்ட அம்மா மேலே அப்பா மேலே எல்லாம் பேசியிருக்கணும் படுகு விளமாக. ஸோ அதை நான் திருப்பவும் கேட்குறேன், உங்களோட அம்மா வேடா பேசுகிறேன்டோ எங்கள்ட அம்மான்னு சொல்லி தூசணத்தால் பேசுகிறாரு. ஸோ அதுக்கு நான் ஒன்றும் செய்யக்கூடாது. பார்ப்போம். நன்றி. ஓகே டாக்டர், நன்றி. தேங்க்யூ. ஓ ஐயா வணக்கம்.